மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். எஸ்டர்டே நான் வீடியோல சொல்லியிருந்தேன் இல்லையா, நாளைக்குல இருந்து குடிமையில ஃபர்ஸ்ட் 2 லெசன்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து 6ஆம் வகுப்பு முதல் பருவத்துல குடிமையில ஃபர்ஸ்ட் லெசன் பன்முகத்தன்மையை அறிவோம். ஸோ நம்மளோட நோட்ஸ் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும் அப்படின்னா, டிஎன்எஸ்ஆர்பில் கொஸ்டின் எடுத்தா இந்த லைன்ஸ் எல்லாம் கவர் ஆகுற மாதிரி, அவங்க எடுக்கிற கொஸ்டின்ஸ் இந்த புக்கோட கவர் ஆகுற மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இதுல கரெக்டா எடுத்திருப்போம். ஸோ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, உலகில் அதிக மழை பெறும் பகுதி மேகாலயாவில் உள்ள மவுசின்ட்ரம். செகண்ட், குறைந்த மழை பெறும் பகுதி ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டிஎன்எஸ்ஆர்பில பாக்ஸ் டைப் கொஸ்டின்ஸ். ஸோ நம்ம பாக்ஸ் கொஸ்டினுக்கு தனியாலாம் போக தேவையில்லை. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டோட புக்லயே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதை டைப் பண்ணி உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி கொடுத்துறோம். அடுத்து சமூகத்தின் அடிப்படை அழகு குடும்பம், இது ப்ரீவியஸா கேட்ட கொஸ்டின். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 6ன்றதால கொஞ்சம் மேலோட்டமா தான் இருக்கும். ஸோ இந்தியாவில் கொண்டாடப்படும் விழாக்கள். அடுத்து 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் உள்ள முக்கிய மொழிகள் 122, பிற மொழிகள் 1599. ஸோ இதுல பழமையான திராவிட மொழி, இது தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின்ல கேட்டாங்க. பழமையான திராவிட மொழி தமிழ், சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட், இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 முக்கிய மொழிகள் 2011ஆம் கணக்கெடுப்பின்படி எவ்வளவு மக்கள் எந்த மொழியை நிறைய பர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் பேசுறாங்க அப்படின்ற பார்ட் இது. ஸோ ஹிந்தி 43.63, வங்காளம், தெலுங்கு, மராத்தி, தமிழ் 5.89. அதே மாதிரி தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு அக்டோபர் 12, 2004. தற்போது வரை 6 செம்மொழிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. 6 மொழிகள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுல முதல் மொழி தமிழ் 2004 அறிவிக்கப்பட்டது. சமஸ்கிருதம் 2005, கன்னடம் தெலுங்கு 2008, மலையாளம் 2013, ஒரியா 2014. ஸோ இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் 28 மாநிலம். இந்தியாவில் உள்ள யூனியன் பிரதேசங்கள் 8 யூனியன் பிரதேசம் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இந்திய தொல்லியல் துறை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் 60% கல்வெட்டு சான்றுகள் எங்கதான் கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில தான் கிடைச்சிருக்கு. அகைன் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு முக்கியமான ஏரியா போலீஸ் எக்ஸாம்ல. இப்ப லாஸ்ட் டைம் கூட இதுல இருந்து கொஸ்டின் கேட்டாங்க. அந்தந்த மாநிலத்தோடைய நடனங்கள், நாட்டுப்புற நடனம் சொல்லுவோம் இல்லையா, அந்த பார்ட் இது பாக்ஸ் கொஸ்டின் புக்ல எப்பயுமே இதுல இருந்து கொஸ்டின் கண்டிப்பா வந்துட்டே இருக்கு. இந்த ஏரியா ரொம்ப முக்கியமானது. இதை நம்ம அண்டர்லைன் பண்ணி உங்களுக்கு தெளிவா கொடுத்துட்டு இருக்கோம். இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு இப்பதான் ஃப்ரெஷரா படிக்கிற கேண்டிடேட் கூட நம்ம நோட்ஸ் ஈஸியா படிச்சிட முடியும், சரியா? ஸோ அண்ட் தென் அடுத்து சமத்துவம் பெறுதல். இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்ட கொஸ்டின். ஒரு இந்திய குடிமகன் மதம், சாதி, பாலினம், பிறப்பிடம் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என கூறும் அரசியலமைப்பு 15 சப்கிளாஸ் 1. அதே மாதிரி தென்னாப்பிரிக்காவில் இனவெறி கொள்கை முறையை ஒழித்தவர் நெல்சன் மண்டேலா. இதுக்காக அவர் சிறை வாழ்க்கை எத்தனை வருஷம்னா 27 ஆண்டுகள். அதுக்கப்புறம் எப்ப விடுதலை ஆவார்னா 1990 விடுதலை ஆவார், சரிங்களா? அடுத்தடுத்த லெசன்ல கூட நெல்சன் மண்டேலா பத்தி வரும். அடுத்து சாதி பாகுபாடு, அம்பேத்கர் பத்தி. இந்தியாவில் சாதி ஒழிப்பு முறைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் அம்பேத்கர். அடுத்து அம்பேத்கரை பத்தியான குறிப்புகள் இங்க இருக்கும். எங்க படிச்சாரு, எப்போ பட்டம் வாங்கினாரு, எந்த பல்கலைக்கழகத்துல படிச்சாருன்ற டாபிக்ஸ் வரும். அண்ட் தென் எழுத்தறிவு விகிதம் 2011 கணக்கெடுப்பின்படி அதிக கல்வியறிவு பெற்ற மாவட்டம் கன்னியாகுமரி 92.14%. குறைந்த எழுத்தறிவு கொண்ட மாவட்டம் தருமபுரி 64.71%, சரிங்களா? அதே மாதிரி மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸும் கொடுத்திருப்பாங்க. இதுல முதல் 4 டிஸ்ட்ரிக்ட் தான் கொடுத்திருக்கு. அதே மாதிரி பாலின விகிதம், ஆண்கள் பெண்கள் எங்க அதிகம்ன்றது. சோ நீலகிரி மாவட்டம் தான் பாலின விகிதம் அதிகமான மாவட்டம். பாலின விகிதம் குறைவானது தருமபுரி 946 பேர். சோ அடுத்து அரசியலமைப்புனா என்ன? அரசியலமைப்புனா என்ன அப்படின்னா, நாட்டின் நிர்வாகத்தை வழிநடத்தும் விதிகள் மற்றும் விதிமுறைகளின் தொகுப்பு கொண்ட புத்தகத்துக்கு பேர் தான் அரசியலமைப்பு. இந்த கொஸ்டின் பிரிவு 14 2 வருஷத்துக்கு முன்னாடி கொஸ்டின்ல கேட்டாங்க. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என கூறும் அரசியலமைப்பு பிரிவு 14. அடுத்து தீண்டாமை ஒழிப்பை பற்றி கூறும் விதி பிரிவு 17, சரிங்களா? அடுத்து அந்த பாடம் முடிவுல அப்துல் கலாம் பத்தி இருக்கும். சோ அந்த பார்ட் தான் இது. இதுல ப்ரீவியஸா கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, அப்துல் கலாம் இந்தியா 2020 இந்த நூல்கள் பேரு கேட்டாங்க, சரிங்களா? இந்த நூல் பேர் கேட்டாங்க. அப்துல் கலாமுடைய நூல்கள் என்ன அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வந்தது.
ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்மளோட நோட்ஸ் இருக்கும். 200 மார்க் தான் நான் 10th எடுத்திருக்கேன், ரொம்ப வீக் ஸ்டூடெண்ட் அப்படின்னா கூட கவலைப்படாதீங்க. நம்மளோட நோட்ஸ் எல்லாரும் படிக்கிற மாதிரி ஈஸியா இருக்கும். இதுல இருந்து தான் உங்களுக்கு எக்ஸாம்ல கொஸ்டினும் வரும். ஸோ 45க்கு அபோவ் 40, 40ல இருந்து 45க்குள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளோட புக்ல வருஷம் வருஷம் கவர் ஆகுது, இந்த வருஷமும் கவர் ஆகும். சரியா? உங்களுக்கு இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கான 2026க்கான அட்மிஷன் போயிட்டு இருக்கு. செப்டம்பர் மந்த் கால்ஃபர் அப்படின்ற மாதிரி ஆனுவல் பிளானர்ல கொடுத்துருந்தாங்க. ஸோ எஸ்ஐக்கு வந்து நவம்பர் மந்த் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது கரெக்டான டைம். ஏன்னா நவம்பர் மந்த் எஸ்ஐ கால்ஃபர் வருதுன்னா அதுக்கு முன்னாடி 6 மாசம் நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்க. பிசிக்கு கால்ஃபர் வருது செப்டம்பர் மாசம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்க 3 மாசத்துல படிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ஒரு 1 மாசம் 1.5 மாசத்துல ஃபுல் சிலபஸும் நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அகைன் அண்ட் அகைன் ரிவிஷன் பண்ணிட்டே இருப்போம். முக்கியமா நம்ம இன்ஸ்டியூட்ல டெய்லி காலையில 9:30 டெஸ்ட் இருக்கு. ஸோ இது மற்ற இன்ஸ்டியூட் மாதிரி நம்ம புக்ஸ்க்கு தனி, கொஸ்டின் பேப்பருக்கு தனின்ற ஃபீஸ்லாம் எதுவும் இல்லை. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்ல நீங்க 7000 ரூபாய் தான் ஃபீஸா கட்ட போறீங்க. இந்த 7000 ரூபாய் ஃபீஸ்ன்றது ஒரு வருஷத்துக்கு, பிசிக்கலும் இதுலயே தான், எக்ஸாமுக்கும் இதுலயே தான். ஸோ ரொம்ப ஃபீஸ் லோவா இருக்கே சார் அப்படின்னு நிறைய மாணவர்கள் போன்ல கேட்குறாங்க. ஆக்சுவலா போலீஸ் எக்ஸாமுக்கான ஃபீஸ் இதுதான். சரியா? அண்ட் தென் எஸ்ஐக்கான ஃபீஸ் வந்து 10,000, 2800 ரூபாய் ஒரு மாசத்துக்கு மெஸ் ஃபீஸ். ஸோ இதுலயே வந்து உங்களுக்கு நான்வெஜ்ஜும் கொடுத்துருவோம், எக்கும் கொடுத்துருவோம். உங்க வீட்டுல எப்படி சாப்பிட்றீங்களோ அந்த மாதிரி தான் நம்ம ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? வேற ஏதாவது தகவல் தேவைப்பட்டா நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 744-872-0345. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி அல்லது கால் பண்ணாலும் சரி, உங்களுக்கு டீடைல்ஸ் சொல்ல நாங்க தயாரா இருக்கோம். சரியா? 3 மாசம் தான் நீங்க படிக்க போறீங்க. அதிகபட்சமா ஒரு 5 மாசம் படிக்க போறீங்க. 5 மாசம் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா 60 வயசு வரைக்கும் உங்ககிட்ட ஒரு வேலை கையில இருக்க போது, நிரந்தரமான சம்பளம் கையில இருக்க போது, உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை மாறப்போகுது. சரியா? அதனால வேற ஊருக்கு நம்ம போய் எக்ஸாமுக்கு படிக்கணும், என் ஊர்ல இருந்து வேலூர் ரொம்ப தொலைவுல இருக்கு அப்படிலாம் நீங்க யோசிக்க வேண்டாம். சரியா? போலீஸ் எக்ஸாம், போலீஸ்ல நீங்க பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல கிடைக்கிறதுக்கெல்லாம் கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் நீங்க வெளி டிஸ்ட்ரிக்ட்ல தான் வேலை செய்யணும். அன்னைக்கு நம்ம வெளி டிஸ்ட்ரிக்ட்ல நான் போக மாட்டேன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும் அப்படின்னா நம்ம இடம் விட்டு இடம் மாறி தான் ஆகணும். சரியா? வேற ஏதாவது தகவல் தேவைப்பட்டா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி தகவல் கேட்டுங்க. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல சைக்காலஜி சம்ம பத்தியான அடுத்த வீடியோல பார்ப்போம். மாணவர்கள் நம்மளுடைய சேனல் நம்ம படிப்பை பத்தியான விஷயங்களை சொல்றோம். அதனால நீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு லைக்கும் எங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் மாணவர்களுக்கு சொல்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் போய் சேரும். அதிகமா ஃபீஸ் கட்ட முடியாத நிறைய மாணவர்கள் வீட்லயே இருந்துடுறாங்க. ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்ல அவங்க தான் ஸ்டார்டிங் இப்பதான் படிக்க ஆரம்பிக்கிறாங்கன்றப்ப இந்த ஃபீஸ் ஒரு தடையா இருக்கு. நம்ம 7000 ரூபாய் தான் ஃபீஸ் வாங்குறோம். ரொம்ப ஏழ்மைப்பட்ட மாணவர் என்னால இன்ஸ்டால்மெண்ட்ல தான் கட்ட முடியும் அப்படின்னா நீங்க ஸ்டார்டிங்ல வரும்போது ஒரு 4000 கட்டி கூட ஜாயின் பண்ணிக்கலாம். 4000 பிளஸ் 2800 ரூபாய் மெஸ் ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய மாணவர்கள் டெய்லி ஒரு 5 பேர் 7 பேர் ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரியா? எந்த தயக்கமும் வேண்டாம், நம்பி வாங்க. நான் உங்களை பாஸ் பண்ண வைக்க தான் ஒர்க் பண்றோம். ஏதாவது தகவல் தேவைப்பட்டா நீங்க எப்ப வேணாலும் கால் பண்ணலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம்.